என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாலி பனையில இருக்கிற இந்த ஓலைகள்ல வைத்து தான் அந்த பழங்காலங்கள்ல நம்ம திருக்குறள், தொல்காப்பியம் இப்படி நிறைய நூல்கள் நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு பயன்படுத்திய ஓலைச்சுவடிகள் எந்த ஓலையில பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாலி பனையில உள்ள ஓலையில தான் ஓலைச்சுவடிகள் எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. சாதாரண பனைகளில் உள்ள ஓலைகளில் எழுதும்போது அது கிழிந்து விடும், ஓட்டை விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கிறதுனால இதோடைய எழுத்துக்களை பதிக்கும்போது இது கிழியாது. அதற்காக தான் இந்த தாலிப்பனையுடைய ஓலைகளை முன்னாடி நாட்களில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஓலையில் வேற என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசிறியாகவும் தொப்பியாகவும் இந்த ஓலையை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாலிப்பனையுடைய நன்மைகள் நிறையவே இருக்குது. அது ஆராயப்படக்கூடியது. இந்த தாலிப்பனை கடைசியாக பூக்கிறத பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். ரொம்பவே வித்தியாசமானது, ரொம்பவே உயரமாகவும் குட்டி குட்டி காய்களோடையும் இந்த தாலிப்பனை இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே உயரத்தில் இதோடைய காய்கள் காய்க்கு